ஹலோ யூடியூப் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். ஸோ நான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து ப்ரீ ஆர்டர் அண்ட் இன் ஆர்டர் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் டெக்னிக் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் நோட விசிட் பண்ணுவோம், அப்புறம் ரைட் நோட விசிட் பண்ணுவோம், அப்புறம் ரூட் நோட விசிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்துக்குமே ஒரு டீட்டெயில்டான ஒரு யூஸ் கேஸ், ஒரு சினாரியோ எடுத்து பேசணும், கரெக்டாக? இப்போ அதே மாதிரி போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சலுக்கும் நம்ம ஒரு யூஸ் கேஸ் எடுத்து பேசுவோம். இப்போ எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஆர் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, இது என்னோட ரூட் நோடு. ஓகே, இது என்னோட சைல்டு நோடு, இது என்னோட சைல்டு நோடு. ஸோ இவனுக்கு ஒரு சைல்டு, இவனுக்கு ஒரு சைல்டு, இவனுக்கு ஒரே ஒரு சைல்டு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ட்ரீ. இப்போ என்னோட கண்டிஷன் என்னென்னா, என்னோட ரூட் நோடு எல்லாத்தையும், சாரி, என்னோட சைல்டு நோடு எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரூட் நோடை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கம்ப்யூட்டர் டைரக்டரிஸில் பார்த்தீங்கன்னா சி டிரைவ் இருக்கும். அந்த சி டிரைவ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் 2 இருக்குது. இன்னொரு ஃபோல்டர் இருக்குது, ஃபோல்டர் கீழே ஃபோல்டர் 3. இப்போ நம்ம வந்து ஃபோல்டர் 4, ஃபோல்டர் 2க்கு கீழே ஃபோல்டர் 4, ஃபோல்டர் 5 இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் வந்து இந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணுறேன், கரெக்டாக? என்னோடய கம்ப்யூட்டரில் போயிட்டு ஃபோல்டர் 2 நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ என்ன ஆகுனா, இது உள்ளே இருக்க சப் ஃபோல்டர்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும், கரெக்டாக? இதெல்லாம் டெலீட் ஆகிட்டு தான் இது டெலீட் ஆகும். அப்படி தான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் போய் டெலீட் பண்ணிங்கன்னா அப்படி தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே உள்ள ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு தான் இந்த ஃபோல்டர் டெலீட் ஆகும், F2 டெலீட் ஆகும். சேம் கேஸ், இப்போ நான் F1 டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். F1 டெலீட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுன்னா, F3 டெலீட் பண்ணும், அப்புறம் கீழே வந்து F4 டெலீட் பண்ணும், F5ஐயும் டெலீட் பண்ணிட்டு F4 டெலீட் பண்ணும், அப்புறம் F2 டெலீட் ஆகும், அப்புறம் தான் F1 டெலீட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு யூஸ் கேஸ் இருக்குது, இல்லை இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் தான் யூஸ் ஆகும். ஸோ நமக்கு எங்கெல்லாம் டெலீஷன், ஒரு ட்ரீயை டெலீட் பண்ணணும், ரூட்னோட ஒரு பர்டிகுலர் ரூட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சலில் ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட்டை விசிட் பண்ணுவோம். அதாவது இப்போ நம்ம அதே சொல்கிறேன், முன்னாடி ரெண்டு டைப்னு சொன்ன மாதிரியே 2 டைப்ஸாக யூ கேன் டூ ட்ராவர்சல். ஒன் யூ கேன் டூ ரெக்கர்சிவ் அண்ட் another இஸ் யூ கேன் இட்ரேட்டிவ். இட்ரேட்டிவ்ல வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணலாம், ரெக்கர்சிவ்ல வந்து ரெக்கர்சிவ் கால்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ ப்ரிஃபர் ரெக்கர்சிவ், அதுதான் ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சலில் ரூட் நோடு பாஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ரூட்டோட லெஃப்ட் மோஸ்ட் நோடு யாருன்னு பார்க்கும். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் நோடு இவர் 4. அதுக்கு அடுத்தது ரைட் மோஸ்ட் நோடு யாருன்னு பார்க்கும். ஸோ இந்த என்னோட கால் இங்கே போயிட்டு இங்கே வரும். ஸோ ஐ விசிட்டட் 4, ஐ விசிட்டட் 5. அப்புறம் நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோட ரூட். ஸோ இங்கே ஒரு குட்டி ட்ரீ கிடச்சிருக்கு இல்லையா, இந்த குட்டி ட்ரீக்கு எது ரூட்டு 2. ஸோ 4, 5, 2 விசிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மெயின் ரூட்டுக்கு லெஃப்ட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்தது ரைட்டுக்கு வருவேன். 2லேருந்து ஸ்ட்ரைட்டாக 3க்கு ஓடும். 3லேருந்து மறுபடியும் இந்த ட்ரீக்கு யார் லெஃப்ட் ரைட்டு ரூட்டுன்னு பார்க்கும். லெஃப்ட் வந்து 7 மட்டும்தான். ஸோ 7 விசிட் பண்ணிவிட்டு மறுபடியும் யாரும் ரைட்டே இல்லை, மறுபடியும் ரூட்டை விசிட் பண்ணிட்டு ஃபைனலாக 1க்கு வரும். ஸோ நான் சொன்ன மாதிரியே ஒரு யூஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஃபோல்டர் டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர் சயின்ஸில் அங்கே வந்து போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் யூஸ் பண்ணுவோம். வேறு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் இன்னொரு ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும், இப்போ நான் முன்னாடி ஒரு ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து அதுலேருந்து ஒரு ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து இந்த போஸ்ட் ஆர்டர் ட்ராவல் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத பல இடங்களில் தான் யூஸ் பண்ணுவோம், டேரெக்டாக நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரியே ஒரு டைரக்டரிஸை டெலிட் பண்ணுறதுல வந்து பிஹைண்ட் வந்து இந்த அல்காரிதம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். சில டெப்த்தான டாபிக்ஸ் இருக்குது, கார்பேஜ் கலெக்ஷனு, மெமரி மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி சில டெப்த்தான டாபிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் தான் யூஸ் பண்ணுவாங்க, which is essentially is deleting all the left and right child and then coming to the root, ensuring all the left and child are deleted. இதுதான் இதோட ஹை லெவல் கான்செப்ட். இப்போ நான் இதோட விஷுவலைசேஷன் காட்டுறேன். So I have a tree here, and then I'm going to run the post order traversal. Green தான் visited, okay? So left, right, root.
லெஃப்ட்டு, ரைட்டு, ரூட். ஸோ இங்கே லெஃப்ட் முடிஞ்சிருச்சு, இங்கே ரைட்டு முடிஞ்சிருச்சு, ஃபைனலாக ரூட். இதுதான் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். ஸோ இதோட கோட் ஸ்ட்ரக்சரையும் காட்டிடுறேன். வெரி சிம்பிள். ஆல்ரெடி நான் எழுதியிருந்த கோட் தான். ரொம்ப அப்படியே இதை மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஆர்டர் ஆஃப் திஸ் லைன்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேம் லைன் ஆஃப் கோடு தான். ஜஸ்ட் அந்த ஆர்டர் மட்டும் தான் மாற்றி மாற்றி நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ போஸ்ட் ஆர்டருக்கு நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ரைட்டு, அப்புறம் நீங்கள் இந்த ரூட்டை விசிட் பண்ணுறீங்க. இங்கே நான் வெறும் கன்சோல் டாட் ரைட் லைன் எழுதியிருக்கேன். பட் யூ கேன் டூ சம் லாஜிக் ஆர் யூ கேன் டூ சம்திங் எல்ஸ் ஹியர். நான் வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணுன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். பட் இந்த ரெக்கர்சிவ் கால்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ரைட்டு, அப்புறம் நமக்கு இந்த ரூட். ஸோ நான் ஒரு டைம் ரிவ்யூ பண்ணுறேன். இன்னார்டர் ட்ராவர்சலில் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு. ப்ரீ ஆர்டரில் வந்து ரூட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு. போஸ்ட் ஆர்டரில் வந்து லெஃப்ட்டு, ரைட்டு, ரூட். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரியே. ஸோ அதை இருக்கிற சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.